அண்ணன் பழனிசாமி தலைமையில கூட்டணி அமைந்தால், ஏதோ தனிப்பட்ட வெறுப்புல நான் சொல்லல, பழனிசாமி அவருடைய கேண்டிடேச்சர் 21 தோத்து போயிடுன்னு அப்ப என்ன அணுகினவங்கள்ட்ட நான் சொன்னேன். அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் திமுகவை எதிர்த்து நாங்கெல்லாம் ஒரு அணியில வரணும்னு சொன்னப்ப, நான் அது நடக்காதுன்னு தெரிந்தும் வயதில் பெரியவர்கள் அனுபவம் மிக்கவர்கள் சொல்றப்ப முயற்சி செய்யுங்கள்னு சொன்னேன். அப்பயும் நான் இதே கருத்து தான் சொன்னேன். நான் ரிட்டனாவே எழுதி கொடுத்திருக்காரு, நான் சும்மா வார்த்தைக்கு சொல்லல. அமித்ஷா அவர்களுக்கு அப்பொழுது என்னை சந்தித்த கிஷன் ரெட்டி அவர்களிடம் நான் ரிட்டனாவே கொடுத்திருக்கேன். அப்ப நான் சொன்னது, நீங்க பழனிசாமி முதலமைச்சர் கேண்டிடேட்னா நம்மால் வெற்றி பெற முடியாது, நாங்கள் உங்க கூட வந்தாலும் 100 தொகுதிகள் வென்றால் வெற்றி பெற முடியும். இன்றைக்கு இந்த 5 ஆண்டுகளில் பழனிசாமியின் செயல்பாடுகள், அவருடைய ஒரு கட்சி தலைவரா, ஒரு பொதுச் செயலாளரா அவருடைய தவறான செயல்பாடுகள், யாரை பார்த்தாலும் பயம், ஒரு தலைமை பண்புனால யாரையும் எதிர்கொண்டு, இப்ப கட்சியில எந்த கட்சியில பிரச்சனை இல்லாம இருக்கும். இப்ப அம்மா அவர்கள் சேவல் சின்னத்தில் நின்று தனியா நின்றப்ப ஜானகி அம்மையார் அணியில போட்டி போட்டவர்களை எல்லாம் சேர்த்துக்கொண்டு, அண்ணன் பன்னீர்செல்வம் ஜானகி அம்மானியை சேர்ந்தவர் தான், அவரை முதல்வராக அம்மா தனக்கு அப்புறம் அந்த 6 மாதம் ஸ்டாப் கேப்ல ஆக்குறாங்க. அப்ப ஜாஜேங்கிற எண்ணம்லாம் இல்லாம 91 தேர்தலில் எல்லாருக்கும் வேட்பாளர் ஆரம் வீரப்பண்ணனையே கூப்பிட்டு அவருக்கே இணை பொதுச் செயலாளர் பதவியெல்லாம் கொடுத்தாங்க. இது போல அம்மாவை தாக்கி பேசியவர்கள் எத்தனையோ பேர் இப்ப கூட அங்க இருக்காங்களே, பழனிசாமி கூட, வளர்மதி அக்கா, அது மாதிரி மறைந்த MK பாலன், ஈவன் அண்ணன் காளிமுத்து, இவர்கள் எல்லாம் இது போன்று பல பேர் அம்மாவிற்கு எதிராக இன்னும் தனிப்பட்ட முறையிலேயே, அரசியலெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையிலே பேசியவர்கள் கூட அதெல்லாம் அம்மா அவர்கள் புறந்தள்ளிவிட்டு புரட்சித் தலைவர் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தன்னம்பிக்கையோடு அவர்களை எல்லாம் சேர்த்து அவர் பண்ணார். நான் அதுக்காக தினகரன் சேர விரும்புகிறாருன்னு நீங்க அதை நினைச்சிடாதீங்க. நான் பழனிசாமியோட சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. துரோகத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே நேரத்தில் மற்றவர்களை, அண்ணன் பன்னீர்செல்வமாக இருக்கலாம், சின்னமாக இருக்கலாம், செங்கோட்டையன் போன்றவர்கள், இப்ப நிறைய பேர் வெளில போனவங்க பழனிசாமி மேல உள்ள அதிருப்தியிலேயே பழனிசாமி யாரையும் எடுத்தெறிந்து பேசுறாரு. அண்ணன் பன்னீர்செல்வத்தை காலம் கடந்து விட்டதுங்கிறாரு, துரோகம் செய்தாருன்னாரு. யாரு துரோகம் செய்தாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதனால சுயநலத்தோட அவர் கட்சி ஆட்சிக்கு வருதா இல்லைங்கிற பத்தி இல்ல, அதிமுக பொதுச் செயலாளருங்கிற பேரோட தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு தலைவருக்கு உள்ள தகுதியே இல்லாமல் செயல்படுகிறார் என்பதை எல்லாரும் சொல்றாரு. நானும் அதான் நினைக்கிறேன். அதனால பழனிசாமி தலைமையிலான கூட்டணி உறுதியாக இந்த காலகட்டத்தில், அதுவும் திரு விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்துக்கு பிறகு 3வது இடத்துக்கு தான் செல்லும். இந்த போட்டி நானே சொன்னேன், அது திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் தான் இருக்கும். அது புதிய கட்சி, இவர் போய் அவர் கூட போறதுக்காக நான் கூட போறேன் இல்லைங்கிறதெல்லாம் நான் முடிவு செய்யவே இல்லை. நான் யதார்த்தமா ஒரு குடிமகனா பார்த்து நீங்க கேள்வி கேட்கறதுனால நான் பதில் சொல்றேன். அது திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கு தான். அவர் தலைமையில சரியான கூட்டணி அமைந்தால் அது கடுமையான போட்டியாக இருக்கும். மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. அதாங்க நான் இப்ப முன்ன சொன்னதுதான், பழனிசாமியோட செயல்பாடு, அவர் அண்ணன் OPS கூட இருந்து அவர் ரொம்ப நாள் வெயிட் பண்ணது. நிறைய பேர் அது தப்பாலாம் டிபேட்ல பேசுறாங்க. 6 மாசம் தேர்தல் இருக்கு, இப்ப ரிசைன் பண்ண, அதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணி தான் என்ன இருக்கு, என்ன தேர்தல் வந்துட போட, இப்ப ஏதோ ஒரு தொகுதியில கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார். அப்படி அல்ல, அவர் PH பாண்டியன் அவர்களுடைய மகன். PH பாண்டியன் அவர்கள் அரசியல்ல ஒரு பெரிய ஆளுமையா இருந்தவர். அம்மா அவர்கள் பாராளுமன்ற குழு தலைவராகத்தான் இருந்தார். அது மாதிரி 2001 மனோஜ் பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர். அம்மா அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வழக்கறிஞர், சட்டமன்ற உறுப்பினர். இப்பொழுது அண்ணன் பன்னீர்செல்வம் கூட இருந்தாரு. பொறுத்து பார்த்தார் பழனிசாமியுடைய அந்த ஒரு அட்ராசியஸ் பிஹேவியர், அடாவடித்தனமான பேச்சுகள், நடவடிக்கை, தலைமை பண்பே இல்லாதனால அவர் அங்க போனது எங்களுக்கெல்லாம் வருத்தம் அளிக்கிறது. அதை பேர் கூட சில பேர் சொல்றாங்க, நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில, தட்டுற மாதிரி தட்டுறாருன்னு. அப்படி இல்ல, அவரு போனதுக்கான காரணம் தெரியும்ல. அவரை தடுத்து நிறுத்த எங்களால் முடியவில்லை, அண்ணன் பன்னீர்செல்வத்தால முடியாமல் இருந்திருக்கலாம். அதனால நாங்க போனாரு. போனதுக்கான காரணம் அது எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப வருத்தம் அளிக்கிற விஷயம்தான். எப்படி அன்வர் பாஜா போனப்போ அதான சொன்னேன், எங்க கூட இல்லைனாலும் வேற அணியில இருந்தாலும் அம்மாவின் தொண்டர்கள் என்கிற முறையில் அவர்கள் திமுகவிற்கு செல்வது
துரதிருஷ்டவசமானது. பட் அதுக்கு காரணம் பழனிசாமியின் செயல்பாடுகள் தான் என்பதை நான் அந்த எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களோட இசையும் தமிழக வெற்றி கழகத்தும் இல்ல, நான் உண்மையை சொல்லணும்னா நான் யதார்த்தத்தை சொல்றேன். எங்களை பல கூட்டணிகளிலிருந்து எங்களை அணுகுகிறார்கள். கடந்த பல கட்சிகளிலிருந்து கூட்டணிக்காக 2-3 மாதங்களாகவே அணுகினார்கள். நான் ஒரு கூட்டணியில் இருக்கும் பொழுது ஏற்கனவே என்டிஏல இருந்தப்ப அது பேசுவது முறையாக இருக்காது என்று செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் என்னை அணுகினார்கள். அவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தை தான் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்கள் கட்சி முக்கிய நிர்வாகிகளோடு எல்லாம் பேசிவிட்டு தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். அது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்கு. நான் எந்த முடிவும் எடுக்கல, அதுதான் உண்மை. அதை நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இது டிசம்பரோ ஜனவரியோ ஆகும். இன்னும் சில புதிய மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒன்றை மட்டும் சொல்றேன், நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும். எங்களை தவிர்த்து விட்டு ஒரு கூட்டணி வெற்றி பெற முடியாது என்பதுதான் இன்றைக்கு சூழ்நிலை. அது நான் அதீத நம்பிக்கையில் சொல்ல, யதார்த்தத்தை சொல்ல. இல்ல சார், பல கட்சிகள் எங்களோட பேசிட்டு இருக்காங்க. அதுல நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல விரும்பல. முடிவுக்கு வந்த பிறகு சொல்லுவோம், அப்பதான் நாகரிகமாக இருக்கும். அதிமுகவிலிருந்து பல நிர்வாகிகள் அதிருப்தியில ஓபிஎஸ் அவர்கள் அணியில இருக்கட்டும் திமுக சேர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கக்கூடிய நீங்களும் உங்களுடைய கட்சியில அவங்களை இணைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கலையா, இல்ல அவங்க எதுவும் விரும்பலையா? நல்ல கேள்வி நீங்க கேட்டது. எங்களோட பல பேர் தொடர்புல தான் இருந்தாங்க. ஆனா பழனிசாமியை வீழ்த்துவதற்கு திமுக தான் சரியான இடம் என்று நினைத்துதான் அவர்கள் சென்றிருப்பதாக தான் நினைக்கிறேன். அவங்க விரும்புற எங்களோட தொடர்புல இருந்தவங்க தானே, எல்லாரும் எங்களோட தொடர்புல இருக்கிறவங்க தான். டைரக்டா இல்லைனாலும் இன்டைரக்டா எங்களோட தொடர்புல இருந்தவங்க தான், எங்களோட நட்போட இருக்கிறவங்க தான். அவர்கள் பழனிசாமியை வீழ்த்தணும்னா நாளைக்கு அது சரியான இடம் திமுக என்று அவர்கள் நம்புவதால் நாங்கள் நிச்சயம் நினைச்சிருக்கோம். உண்மைதானே, நாங்க ஒன்றும் பெரிய ஆளுங்கட்சியாவோ பழனிசாமி போல பணபலத்தோட ரெட்டையிலையோட இருக்கிற கட்சி. எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்கு அமமுக சரியான இடம் இல்லையா? அமமுக சரியான இடம் என்பதை தாண்டி அமமுக தனியாக வீழ்த்திவிட முடியாது. திமுக அதை தனியாகவே வீழ்த்தக்கூடிய பெரிய இயக்கமாக இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். நான் உண்மையதானே சொல்லணும். நான் திமுக மாதிரி பெரிய கட்சியோ அண்ணா திமுக மாதிரி பெரிய கட்சி இல்லைங்கிறத நான் யதார்த்தத்தை ஒத்துக்கிறப்ப நீங்க அதுல போய் கேள்வி பல கேள்வி நோட்டுறீங்க. நாங்க அந்த அளவுக்கு கட்சி இல்லை, ஆனால் வளர்ந்து வருகிறோம். இப்ப திமுக 75 வருட கட்சிக்கும் பழனிசாமி திமுக இடிஎம்கே இப்பதான் அண்ணா திமுக இல்லையே, இடிஎம்கேவுக்கு இணையாக எங்கள் கட்சியின் நிர்வாக அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பை பலப்படுத்தி வருகிறோம், பலப்படுத்தி விட்டோம் என்றே சொல்லலாம். அதனாலதான் நான் சொல்றேன், எங்களை தவிர்த்து விட்டு 19 தேர்தலா இருக்கட்டும் 21 விட இந்த தேர்தலில் நாங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கோம். அதனால எங்களை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் ஆட்சேபிக்க முடியாது. அதே நேரத்தில் எங்களை விட திமுகவும் எடப்பாடி திமுகவும் பெரிய கட்சி என்பது உண்மை. ஒரு 7 மாதங்கள் தான் இருக்கு. அமமுக துவங்கப்படுறதுக்கான மைய காரணம் மீண்டும் அஇஅதிமுகவை ஒருங்கிணைக்கிறது. இந்த இலக்குல எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கீங்க? 7 மாசம் தான். எடப்பாடிங்கிற ஒரு துரோக சக்தி இந்த தேர்தலில் உறுதியாக வீழ்த்தப்படும். எங்களும் சொல்லியிருக்கிறேன், அங்க உள்ள யார் மேலேயும் எங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கருத்து வேறுபாடோ அவருக்கு மேல எங்களுக்கு வெறுப்போ கிடையாது. அங்க உள்ள அனைவர் மேலும் எங்களுக்கு துரோகம், எங்களால் முதல்வராக்கப்பட்ட பழனிசாமி எங்களுக்கு இழைத்த துரோகம். இனி வருங்காலத்தில் துரோகம் என்ற சிந்தனையே எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவரை நாங்கள் கடுமையாக அவரை வீழ்த்த வேண்டும் என்கிற குறியோடு அம்மா மக்கள் முன்னேற்ற செயல்படுகிறது. அவரை வீழ்த்திய பிறகு உறுதியாக புரட்சித் தலைவர் சட்டத்திட்ட விதிகளோடு அதிமுக மறுமலர்ச்சி பெறுவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முழு முனைப்போடு செயல்படும்.